வற்றாத செல்வமே வாழ்க நீ வாழ்க, வற்றாத செல்வமே வாழ்க நீ வாழ்க. அங்குள்ளது இங்கில்லை, இங்குள்ளது அங்கில்லை. அங்குள்ளது இங்கில்லை, இங்குள்ளது அங்கில்லை. அவன் நானே இவன் நானே, அவன் நானே இவன் நானே. வற்றாத செல்வமே வாழ்க நீ வாழ்க. சிறுமீனை பெருமீனும் சிறுமாயை பெருமாயை, சிறுமீனை பெருமீனும் சிறுமாயை பெருமாயை. இது சுவாகா, அது சுவாகா, இது சுவாகா. வற்றாத செல்வமே வாழ்க நீ வாழ்க. அறியாமல நீ வந்தாய், புரியாமல நீ போவாய். இது வேதம், இது வேதம், இது வேதம், இது வேதம், இது வேதம். ஏ தாத்தா, நன்றா இருக்கிறது உன் வேதம். யார் நீ? ஓஹோ, நீயா? ஆம். நான் யார் என்று உனக்கு தெரியாது? தெரியாமல் தானே கேட்கிறது. தெரியாதவர்களுக்கு சொன்னாலும் தெரியாது. ஏ தாத்தா, உன் குதர்க்கத்தை நிறுத்து. நீ யாரா இருந்தால் எனக்கு என்ன? இதப்பா, வத்சலா என்கிற பெண் எங்கிருக்கின்றாள் என்று சொல். ஹை ஹை, என் உதவியை நாடி வந்து என்னையே விரட்டுகிறாயே. பேரை சொல்லி சரணம் போட்டு அறிவோடு கேள் காட்டுகிறேன். ஏ தாத்தா, யார் என்று நினைத்தாய்? ஜாகிரதை, ஆத்திரம் வந்தால் உன்னையும் இந்த துவாரையும் சமுத்திரத்தில் ஆய்த்து செல்வேன். அடே அப்பா, அவ்வளவு பெரியவனா? சொல்லவே இல்லையே. அப்ப நீ அவ்வளவு பெரிய வேலை செய்ய வேண்டியதில்லை. நானும் வயோதிகன், நடக்க முடியாது. என்னை சுமந்து கொண்டு போ. அப்படியே வத்தலாவை காட்டுகிறேன். அப்படி வா வழிக்கு. எந்திரு. வற்றாத செல்வமே வாழ்க நீ வாழ்க, வற்றாத செல்வமே வாழ்க நீ வாழ்க. ஆகட்டும், தூக்கு. நடக்கட்டும் நடக்கட்டும். இவ்வளவு பாரமா இருக்கின்றாயே. துவாரகையே தூக்கி எறிவதாக சொன்னாயே, இந்த கிழவனை தூக்க முடியாதா? நடக்கட்டும் நடக்கட்டும். என்னப்பா அதுக்குள்ளேயும் அழுத்து போட்டிய? செல்வமே. யானைகளை துன்றாயா, பர்வதங்களை பட்சித்தாயா? என்ன உன் மாயை? சிறுமாயை பெருமாயை, அது சுவாகா இது சுவாகா. அவன் நானே இவன் நானே, எவன் நோக்கினும் எதிர் நானே. தெரிந்தது தெரிந்தது. நமோ 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 நம. ஆஹா, நமோ கிருஷ்ண நமோ கிருஷ்ண நமோ கிருஷ்ண நமோ நம. வற்றாத செல்வமே வாழ்க நீ வாழ்க. தன்யனானேன் தன்யனானேன். இனி தங்கள் ஆக்ஞை. நீ துணிந்து செய்ய வேண்டிய சுப காரியம் இது. திவ்யோபதேசம் திவ்யோபதேசம். மீனா, இனி நீதான் நம் கடோத்கஜனுக்கு பிரிய தோழி. பரவாயில்லை. கடோத்கஜா, ஜாகிரதை. மீனா, நம் அந்தப்புறத்துக்கு வழி. நமோ கிருஷ்ண நமோ கிருஷ்ண நமோ கிருஷ்ண நமோ நம. நமோ மாதா நமோ நம. என்ன அழகு தங்கையா, என்ன அழகு உன் மருமகள். அப்பா, அங்கு ஒன்றும் குழப்பம் ஏற்படவில்லையே? இல்லை தாயே, இல்லை. நினைத்ததெல்லாம் நிம்மதியாகவே நடந்தது. எல்லாம் கிருஷ்ண பரமாத்மாவின் லீலை தாயே. இனி நான் அங்கு சென்று அந்த கௌரவர்களுக்கு இடவசதியை செய்ய வேண்டும். லக்கணகுமாரனை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். ஆம் தாயே, நானே தான். மைத்துனிக்கு நித்திரை தெளிகிறது. நான் வருகிறேன். என் ஆசையை நிராசையாக்கி என் மனதை புண்படுத்தி விட்டார்கள். எனக்கு வாழ்வதற்கே இஷ்டமில்லை. வச்சலா, பாவம்,
குழந்தை இன்னும் கலவரப்பட்டு கொண்டே இருக்கிறது. வச்சலா பார், நான் தான் அம்மா. அத்தே, எப்பொழுது வந்தீர்கள்? நான் வரவில்லை, நீதான் அம்மா வந்தாய். நானா? எங்க இருக்கிறோம்? பயப்படாதே அம்மா, சொல்கிறேன். எழுந்து. கேட்டீர்கள் அல்லவா? அந்த கல்யாணத்தை கவிழ்த்து விட வேண்டும். சின்னமையா தலைவா, உன் இந்திரஜால மகேந்திர ஜாலங்களை காட்டி துவாரகை முன் கௌரவர்களுக்கு தங்குமிடம் ஒன்று தயார் செய். அப்படியே உன் மாயாஜாலங்களை பார்த்து அவர்கள் பிரமித்து விட வேண்டும். தலைவா. ரம்பு. தலைவா. ஜம்பு. தலைவா. உங்கள் அறிவு ஆற்றல்களை உபயோகப்படுத்தி கௌரவர்களுக்கு கர்வபங்கம் செய்யுங்கள். முகூர்த்தத்தை முடிக்கத்தான் முடியாத தவிர கல்யாணத்தை கவுப்பதென்றால் போங்கள். சகோதரன் எங்க? சகோதரா, மாப்பிள்ள வந்தா மாட்டு வண்டிலே, பொண்ணு வந்தா புஷ்ப வண்டிலே. மாப்பிள்ள வந்தா வச்சலா, எப்படி வந்தாய் வச்சலா? எட்டினில் வச்சலா, கோழையாட்டம் என்னை விட்டு ஓடி வந்து விட்டு. இது என்ன வச்சலா? எட்டினில். ஏன் அவ்வளவு கோபம்? உனக்கு தெரியாது பெரியவர்கள் மீதுள்ள கௌரவத்தினால் என் சாகசம் சக்தி எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு வந்து விட்டேன் என்று? பாவம், பெரியவர்களிடம் நீங்கள் நல்ல பெயர் எடுக்க வேண்டும், அவர்களை நான் எதிர்த்து கெட்ட பெயர் எடுக்க வேண்டும். போதும், உங்களுக்கும் உங்கள் காதலுக்கு நமோ நமஹ. இனி நமது பிரேமை சகோதர பிரேமை. வச்சலா, இது என்ன வார்த்தைகள்? ஒன்றுமில்லை. இனி உன் விரகமும் உன் தாபமும் நான் பட முடியாது. நான் லக்கணகுமாரனை கல்யாணம் செய்து கொள்வதாக வாக்கு கொடுத்து விட்டேன். செய்து கொள்வேன். என் வச்சலாவா இப்படி பேசுவது? இல்லை, நான் இப்போது புத்தம் புது வச்சலா, பூர்த்தியாய் மாறிவிட்டேன். லக்கணகுமாரனை திருமணம் செய்து கொள்ள போகிறேன். யானை அம்பாரில் ஏறப் போகிறேன். கோட்டை வரையில் ஊர்வலம் வரப் போகிறேன். வச்சலா, இது என்ன பிதற்றல்? உனக்கு ஏதாவது பேய் பிடித்து விட்டதா? பேய் இல்ல, பிரம்மராட். இனி நமது பிரேமை மாத்திரம் சகோதர பிரேமை தான். வா சகோதரா, வா. இதெல்லாம் என் அதிர்ஷ்டம் தான் பெண்ணே. உனக்காக ஸ்ரீ கிருஷ்ணன், ருக்மணி, பலராமன், ரேவதி எல்லோரும் என் வீட்டுக்கு வரப்போகிறார்கள். அத்தே, அப்பொழுது அத்தான் இங்கே? வருகிறேன் மைத்துனி, வந்து கொண்டே இருக்கிறேன். வா சகோதரா. பார்த்தாயா சகோதரா, இனி என்னை லக்கணகுமாரனுக்கு தாரை வார்த்து விட்டு உன் வத்சலாவை நீ மணந்து கொள். அருமை மகனே, இதுவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் உபதேசம் தானா? ஆமாம் தாயே, ஆமாம். இந்த மணமகளுடன் அந்த மணமகன் என்ன மண்டை இடிப்பட போகிறானோ அந்த பகவானுக்கு தான் தெரியும். அப்பொழுது அத்தான் குரலோ? இந்த அத்தான் கவலை உனக்கு எதற்கு? அந்த அத்தானை ஜாக்கிரதையாக கவனித்துக் கொள். சரிதானே? அங்க என் முகூர்த்தம் நெருங்கி விட்டது, நான் போகிறேன். நமோ மாதா. நமோ கிருஷ்ண, நமோ நம. இங்கே பரப்புங்கள், சீக்கிரம். ஆமா, இதெல்லாம் என்ன குருவே? தங்குமிட நிர்மாண மனச்சித்திரம். இதோ பாருங்கள். இவை அந்த புறங்கள். எந்த புறம்? அந்த புறங்கள். இவை சித்திர கிரகங்கள். கோடு என்ன குருவே? வீடாக்கி காட்டுங்க. கோடுகளினால் நன்மை தீமை தெரிந்த பிறகு காரியத்தில் இறங்குவோம். சரி, இறங்குவோம். இறங்குங்க. சரி. உள்ளே போக வாசல் எந்த பக்கம்? இதோ பிரவேச வாசல். பரவேச வாசலா? பரவேச வாசல்னா அங்க இருக்கப்படாத, அந்த பக்கம்ல இருக்கணும். அங்க இருக்க கூடாது, அது வடதிசை. சாஸ்திரம் ஒப்புக்கொள்ளாது. உங்க சாஸ்திரம் பகுத்தறிவு இல்லாதவங்களுக்கு தான், எங்களுக்கு இல்ல. தசமதியர்கள் வருவது அந்த பக்கம். அதனால வாசல் அந்த பக்கம் தான் இருக்கணும்.
சரி அப்படியே வச்சுடுறேன். எழுந்துருங்க. கண்ண முடிங்க. ஆஹா